அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து தீயணைப்பு துறையினர் சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனை பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு டெமோ பண்றோம். ஸோ இதுக்கு நம்ம சில பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டென்த்தில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு கரிக்குலம் ஒரு சிலபஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் என்டிஎம்ஏ கைட்லைன் இந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் சமையல் பண்ணும்போது ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா பதட்டமாகக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. ஈஸியாக என்ன பண்ணிக்கணும், நமக்கு வந்து இது வந்து நமக்கு இந்த ரெகுலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெகுலேட்டர் வந்து ஆஃப் பண்ணாலே போதும். ரொம்ப சிம்பிளான மெத்தட், பேனிக் ஆகக்கூடாது. டீப்பில் எதுவும் ஃபயர் ஆனால் கூட இதை ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக வந்து முடிஞ்சு வரும். நம்ம பதட்டத்தில் டென்ஷன் ஆகி போகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பண்ணி தான் பண்ணணும். இருக்கட்டும். ஓகே சார். நல்ல கீழே அடி வச்சு ரெல்ல டிராப் நம்ம அந்த விண்டோ டைரக்ஷனில் பார்த்துட்டு இதை ஓப்பன் பண்ணோம்னாலே உள்ளே இருக்கக்கூடிய சீவட் வந்து வரலாம். ஓப்பன் அப்படி ஹேண்டில் வச்சு பிடிங்க. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை பதிவு செய்யுங்க. வீட்டில் ஒருவேளை தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து தீயணைப்பு துறையினர் சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடந்துட்டு வருது. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த விபத்தை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற விளக்கத்தை அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் சாலமனும் இணைஞ்சிருக்காரு. சாலமன், இந்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை பதிவு செய்யுங்க. கோடை காலத்துல அடுக்குமாடி குடியிருப்புல தீ விபத்து நிகழ்ந்தால் எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பது என்பது தொடர்பாக தீயணைப்பு துறையினர் வந்து செய்முறை விளக்கத்தை வந்து காண்பித்தார். விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக கீழ்ப்பாக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில அமைந்திருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல 6வது மாடியில ஒரு தீ விபத்து நிகழ்ந்தால் எப்படி தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அவர்கள் அந்த பிராண்டோ ஸ்கைலிப்ட் என்ற மிஷின் மூலமாக மேலே சென்று எப்படி வந்து தீயை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வருவார்கள் என்பது தொடர்பான விளக்கத்தை அவர்கள் காட்டினர். அதன் பின்னர் அடுக்குமாடி குடியிருப்புல தீ விபத்து நிகழ்ந்தால் உடனடியாக எப்படி அடுக்குமாடி குடியிருப்புல வசிக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி வெளியே வர வேண்டும், எங்கு கூட வேண்டும், அவர்கள் முன்னெச்சரிக்கையாக அந்த தீ தடுப்பான் கருவி மூலமாக எப்படி தீயை வந்து அணைக்க வேண்டும் உள்ளிட்டவைகளை வந்து தீயணைப்பு துறையினர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தனர். அது மட்டுமின்றி வீட்டுல சிலிண்டர் விபத்து ஏற்பட்டாலும் அதே போல ஆயில் மூலமாக விபத்து நிகழ்ந்தாலும் எப்படி போர்வை மூலமாகத்தான் அவர்கள் வந்து அந்த தீயை அணைக்க வேண்டும், நீர்ல முக்கி எப்படி அவர்கள் அணைக்க வேண்டும் என்பது தொடர்பாக அவர்கள் வந்து செய்து காட்டினர். இதே போல அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வரவழைத்து அவர்கள் வந்து செய்முறை விளக்கத்தை காண்பித்தனர். இதனை வந்து அங்க இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்டோர் வந்து பார்வையிட்டனர். இந்த சம்பவம் நடந்த பின்னர் அவர் வந்து தீயணைப்பு துறையோட அலுவலர் மனோபிரசன்னா அவர்கள் இந்த கோடை காலத்துல தீ விபத்து நிகழ்ந்தால் எப்படி தடுக்க வேண்டும் என தமிழகம் முழுவதும் இது போன்று தீயணைப்பு துறையினர் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வருவதாகவும் அதன் அடிப்படையிலேயே இன்று இங்கு பூந்தமல்லி நெடுஞ்சாலையில இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல நிகழ்த்தியிருப்பதாக அவர் வந்து பேட்டியும் அளித்திருந்தார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.